என்னப்பா எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? நான் நல்லா இருக்கேன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் மனசுதான் கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, பையன் நல்லா படிக்கிறான். ஆனா எக்ஸாம்னு வரும்போது எல்லாம் மறந்துடுதுன்னு சொல்றாங்க. அதானே உங்களை பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லண்ணே, அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. ஆனா நல்லா தான் படிக்கிறான். எக்ஸாம்னு வரும்போது எல்லாம் மறந்துடுதுன்னு சொல்றான். வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லித்தரேன். அது உன் பையனை டெய்லி காலையில குளிச்சுட்டு சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி 11 தடவை சொல்ல சொல்லு. வணக்கம் நண்பர்களே, ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்னை சரஸ்வதி ஸ்லோகத்தை கொண்டு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் தேவி மகாத்மியத்தில் வரும் மிக உன்னதமான வரிகள். கல்வியையும் ஞானத்தையும் அருளும் தேவியின் பெருமையை இது விளக்குகிறது. இந்த வரிகள் தேவி மகாத்மியத்திலிருந்து வந்தவை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. வித்யா வித்யா ஹரி வித்யா 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 பிரபோதினி விமலா விபவா வேத்யா விஸ்வஸ்தா விவிதோஜ்வலா. ஹரிஹி ஓம். அதே மாதிரி சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கை கால் கழுவிட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இதே ஸ்லோகத்தை 11 தடவை சொல்ல சொல்லு. இதே மாதிரி டெய்லி பண்ண சொல்லு. வர எக்ஸாம்ல உன் பையன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவான். ஓகேண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேண்ணே. கவலைப்படாத, தைரியமா போயிட்டு வா.